ஓகே. வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் ரைட். ஸோ டுடே ஆல்சோ நம்ம கிராமர் டாபிக் பார்க்க போறோம். ஆல் ரைட். ஸோ டுடே நம்ம பார்க்க போறது வேர்ப் ஃபார்ம்ஸ். வேர்ப் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வேர்ப்னா வினைச்சொல்லணுன்ற உங்களுக்கு நன்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ வேர்ப் ஃபார்ம்ஸ்னா என்ன அப்படின்றது இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்மளுக்கு டென்ஸ் படிக்கும் போது இது மிக மிக அவசியம். ஓகே. சோ இப்போ வேர்ப்ஸ்லயே பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஹெல்பிங் வேர்ப் அதோட இன்னொரு பெயர் ஆக்சிலரி வேர்ப். ஸோ ஹெல்பிங் வேர்ப் கூட சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் அதை ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யும். அதாவது நம்மளோட மெயின் வேர்ப், அதாவது மெயின் வேர்ப அது என்ன டென்ஸ்ல இருக்கு நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக நம்மளுக்கு உதவி செய்யும். அதுக்கு பெயர் ஹெல்பிங் வேர்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலயே பாத்தீங்கன்னா பிரைமரியும் மாடலும் இருக்கு. இந்த கட்டத்துக்கு நம்ம அப்புறமா வருவோம். ஏன்னா இது ஹெல்பிங் வேர்ப். முதல்ல இவங்கள நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்களோட வேலை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்மளோட மெயின் வேர்ப்ஸ் என்ன நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஹெல்பிங் வேர்ப் ஏன்னா இந்த ஹெல்பிங் வேர்ப் இந்த மெயின் வேர்ப தான் கூட தான் வரும். அப்போ நம்மளுக்கு முதல்ல இந்த மெயின் வேர்ப் நல்லா தெரியணும் இல்லையா? அப்போதானே நம்ம நல்லபடி என்னது நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஹெல்பிங் வேர்ப். ஓகே. சோ நம்ம இப்ப பார்க்கலாம் நம்மளோட ஹெல்பிங் மெயின் வேர்ப்ஸ். மெயின் வேர்புக்கும் அத பிரின்சிபல் வேர்புனும் அழைப்பாங்க, இல்லாட்டி லெக்சிக்கல் வேர்புனும் சொல்லுவாங்க. சோ இதுக்கு 3 பெயர். எல்லாமே ஒரே வேலைதான். ஒரு இதை பத்தி தான் பேசுது, மெயின் வேர்ப் தான். அதுக்கு வேற வேற பெயர் இருக்கு. ஓகேங்களா? ரைட். சோ இதிலே பாத்தீங்கன்னா இப்போ ரெகுலரும் இர்ரெகுலர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ரெகுலரும் இர்ரெகுலரை பார்த்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல ஹெல்பிங் வேர்ப் பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் அதையும் பார்த்து முடிச்சிட்டோம்னா நம்ம டைரக்டா டென்ஸுக்கு போயிடலாம். டென்ஸ்னா என்னது? உங்களுக்கு நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க, ஃபியூச்சர் டென்ஸா, பாஸ்டா, பிரசன்டா, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த வினைச்சொல்லுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு செயல் செயல் செய்யறவர் சப்ஜெக்ட் இருப்பாங்க, அப்புறம் வேர்ப் இருப்பாங்க, அதாவது வினைச்சொல் இருக்கும், அப்புறமா ஆப்ஜெக்ட் இருக்கும். கரெக்டா? சோ இது இது இந்த வேர்ப் அந்த அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யறாரு, என்ன ஆக்ஷன், இல்ல ஆக்ஷன் வேர்ட்ஸும் இருக்கு, ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸும் இருக்கு, அதெல்லாம் கூட நம்ம பார்ப்போம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வேர்ப்லயே பாத்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் இருக்கு. இதுக்கு 4 ரூல் இருக்கு. இந்த ரெகுலர் வேர்ப்ஸ் நீங்க ஒரு பாஸ்ட் டென்ஸா ஆக்கணும்னா 4 ரூல் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, இப்ப இங்க இருக்கு பாருங்க, அரைவ் அப்படின்னு இருக்கு. இப்ப இதை நான் பாஸ்ட் டென்ஸ்ல ஆக்கணும், இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ஆக்கணும்னா நான் இங்க ஒரு டிஏ சேர்க்கணும். ஏன்னா இங்க ஆல்ரெடி இருக்கு, அதனால இங்க நம்ம டிஏ தான் சேர்க்கணும். சோ அரைவ்டு. சோ நான் வெறும்னே டிஏ தான் இங்க கூட்டிட்டு அரைவ்டு அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் அப்படின்னு ஒரு வேர்ட். இதுக்கு ஈல முடியல, அதனால நம்ம இடின்றது நம்ம ஆட் பண்ணணும் இதுக்கு. அப்போ நம்ம இங்க பாத்தீங்கன்னா 2 பி எழுதிட்டு அதுக்கப்புறம் இடியே. இங்க எதுக்காக நான் 2 பி போட்டேன்? சோ உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நான் எட்ஜெக்டிவ் சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருந்தேன் தட் ஒரு வாக்கியத்துல வவுல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நம்ம வவல் எங்க இருக்குன்னு பாத்துக்கணும். அப்போ அங்க இருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 1 2 வந்தா நம்ம அடுத்த உள்ள இந்த கான்சனன்ட் இரட்டையா ரெண்டா எழுதணும். ரெண்டா எழுதணும்னா டபுள் பி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆட் பண்ற சஃபிக்ஸ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்க 1 2 டபுள் ஐ டூ. அதனாலதான் நான் இந்த பிய டபுளா பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நிறைய வினைச்சொல் இருக்கு. பிளான்ட், நான் ஒரு இத ஒரு மரத்தை நட்டுறேன், I mean, ஒரு சீட்ஸ நட்டுறேன், பிளான்ட் பண்றேன். பிளான்ட், அப்போ பிளான்டட் இடி ஆட் பண்ணணும்னா நான் இங்க என்ன பண்ணுவேன்? வெறும்னே பிளான்ட்
வெறுமனே இடிய சேர்த்துருவேன். இங்க நான் இந்த டீய டபுள் பண்ண மாட்டேன். ஏன்? ஏன்னா இங்க பாருங்க வவுல நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா? இங்க எழுதுறது தெரியலன்னா இங்க எழுதி காமிக்கிறேன். இந்த வவுல நான் பார்த்துட்டேன். 1 2 3 வருது. ஸோ 1 2 3 வரதுனால நான் இங்க இந்த டீயை டபுள் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பெயர் தான் டபுளிங் ரூல். ஓகேங்களா? ஸோ இன்னும் 2 ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன் ஷேர்ல ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம வரலாமா? நான் என் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இங்க என்ன வரும்? ரெகுலர் வேர்ப்ஸ் ரூல் நம்பர் 1 வெறும்னே டி ஆட் பண்ணணும்னா இங்க பாத்தீங்களா, நான் இங்க கொடுத்திருந்த எக்ஸாம்பிள் அரைவ் பிளஸ் டினா நம்ம என்ன பண்ணுவோம்? இததான் இப்படிதான் எழுதுவோம், அரைவ்டுன்னு எழுதுவோம். அடுத்தது பாருங்க, அதே மாதிரி டான்ஸ் ஈல முடியுது, டான்ஸ். அதனால நம்ம வெறும்னே டியை ஆட் பண்ணிடுவோம், டான்ஸ்ட். புரியுதா உங்க எல்லோருக்கும்? எப்படி நம்ம ஆட் பண்றோம்? வெறும் டி ஆட் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லும் போது அரைவ் அரைவ்டு, டான்ஸ் டான்ஸ்டு. ஸோ இதுதான் ரூல் நம்பர் 1ல நம்ம ஆட், ரூல் நம்பர் 1ல ஆட் டி அப்படின்னு நம்ம பண்ணும் போது இதுதான், இப்படிதான் நம்ம வெறும்னே டியை சேர்க்கணும். இப்ப ரூல் நம்பர் 2ல பாருங்க, லுக். இங்க பாருங்க வவல்ல இருந்து கவுண்ட் பண்றேன், நான் உங்களுக்கு அனோட்டேட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3. ஸோ எனக்கு 3 வரதுனால நான் இங்க டபுள் கே எழுத மாட்டேன். லுக்கோட இடி ஆட் பண்ணி இது இந்த ஸ்பெல்லிங் தான் நான் எழுதுவேன். ஆனா இங்க பாருங்க 1 2 1 2 டபுள் ஐ டூ. அதனால தான் இந்த டீயை 2ஆக எழுதி அப்புறம் தான் இந்த இடியை நான் சேர்க்கணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா இந்த ரூல் உங்களுக்கு? ஸோ 1 2 டபுள் ஐ டூ, 1 2 3 நோ டபுளிங் ஐ டூ. ஸோ 1 2 3 வந்துதா, அதனால அந்த கேயை நான் டபுள் பண்ணல, நான் அப்படியே எழுதிட்டேன் லுக்டு. ஓகேங்களா? நான் போர்ட்லயும் உங்களுக்கு ஆன்சர் வேற உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸ்டாப்ன்ற எக்ஸாம்பிளும் பிளான்ட்ன்ற எக்ஸாம்பிளும் சொல்லி கொடுத்தேன். இப்ப இங்க என்ன எக்ஸாம்பிள் பாக்குறோம் நம்ம? லுக் லுக்டு. இங்க நான் இடி மட்டும்தான் சேர்த்தேன். ஏன்னா 1 2 3 வந்தது வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணும் போது, அதனால நான் கேய டபுள் பண்ண மாட்டேன். பட் இங்க உங்களுக்கு டி டபுளா ஏன் எழுதுனேன்? ஏன்னா இங்க வவல்ல இருந்து கவுண்ட் பண்ணும் போது 1 2 டபுள் ஐ டூ. ஸோ அதனால தான் இங்க நான் ஸ்பாட்டட்ன்ற ஸ்பெல்லிங்க டபுள் டி எழுதி தான் நான் இடி எழுதணும். ஓகேங்களா? இப்ப அடுத்த ரூல் பார்க்கலாமா? ரூல் 3ல என்ன சொல்லுதுன்னா, இருங்க இத இந்த அனடேட்டர் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப பார்க்கலாம் ரூல் 3. ரூல் 3ல எப்பெல்லாம் ஒய்ல எண்ட் ஆகுதோ அதுக்கு முன்ப இது என்னது? ஒரு கான்சனன்ட். என்னது? கான்சனன்ட், ரைட்? கான்சனன்ட்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வவல தவிர மற்ற வேர்ட்ஸ் எல்லாமே கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட்ல முடிஞ்சா அப்போ நீங்க இந்த ஒய்ய கட் பண்ணி ஐஇடின்னு எழுதணும். என்னவா பண்ணணும்? இந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒய்க்கு பதிலா ஐ எழுதணும். ஐ எழுதிட்டு தான் இந்த இடியை சேர்க்கணும். ஸோ அதை தான் இங்க பண்ணியிருக்காங்க, கேரீடு. ஸோ இங்க ஒய்யை நீக்கிட்டு ஒய்யை எடுத்து அதுக்கு பதிலாக ஐயை போட்டு அப்புறமா தான் இடியை சேர்க்கணும் பாஸ்ட் டென்ஸ்ல. அதே தான் இங்கேயும் பாருங்க, ஒய்ல முடிஞ்சிருக்கா? ஸோ ஒய்க்கு முன்பு யார் வந்திருக்கா பார்க்கணும். கான்சனன்ட் வந்திருந்தா இந்த ஒய்யை நீக்கி ஒய்க்கு பதிலா ஐயை எழுதணும். ஹரீடு. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இதுதான் ரூல் நம்பர் 3 நம்ம பாஸ்ட் டென்ஸ் ஆக்கும் போது. ஸோ ஸ்பெல்லிங் ரூலை நல்லபடி தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு எழுதும் போது ஸ்பெல்லிங்ஸ் மிஸ்டேக் வராது. ஏன்னா முதல்ல பாஸ்ட் டென்ஸ் தெரியணும். அத இடி இந்த மாதிரி இடி சேர்க்கறதுக்கு எல்லாம் தான் பேரு ரெகுலர் வேர்ப்ஸ். அப்படி இர்ரெகுலர் வேர்ப்ஸ் என்னன்றது நான் போர்ட்ல சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கு வேண்டிய ஆக்டிவிட்டியும் காமிப்பேன். ஓகேங்களா? இது ஏன் ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா அதே ஸ்பெல்லிங்கை தான் எழுதுறோம்,
வெறும்னே ஒரு ஈடிய ஆட் பண்ணிக்கிறோம். ஆனா சில ஸ்பெல்லிங் ரூல்ஸ் இருக்கு. ஒய் வந்தா ஒய்ய நீக்கி ஐ எழுதி இடி எழுதணும். ஓகேங்களா? ஆனா ஒய்க்கு முன்பு யார் வந்திருக்கான்னு பார்க்கணும். கான்சனன்ட் வந்திருந்தால் தான் ஒய்யை நீக்கி ஐஇடி எழுதணும். கான்சனன்ட் வரலன்னா அதுக்கு வேற ரூல் இருக்கு. அது அடுத்த ரூலா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஸோ அதனாலதான் நம்ம இங்க வந்து கேரீடுன்றது நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். ஐ எதுக்காக போட்டிருக்கோம்? ஏன்னா ஒய்க்கு முன்பு யார் வந்திருக்கா? கான்சனன்ட் வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, ஹரீட். ஏன் இங்க ஹரீட் இப்படி எழுதுறோம்? ஏன்னா ஒய்க்கு முன்பு யார் வந்திருக்கா? ஆர் வந்திருக்கா. அதனாலதான் ஐஇடி இங்க எழுதியிருக்கோம். புரியுதா உங்க எல்லோருக்கும்? அடுத்ததாக பார்ப்போம். ரூல் நம்பர் 4, என்ஜாய். என்ஜாய்ன்றது இங்க பாருங்க. இப்ப நான் திருப்பி உங்களுக்கு அனடேட் பண்ணி காமிக்கிறேன். இங்க ஒய் வந்திருக்கா. ஆனா ஒய்க்கு முன்பு யார் வந்திருக்கா? வவல் வந்திருக்கா. வவல் வந்துட்டா நீங்க இந்த ஐய நீக்கி ஒய்ய நீக்கி ஐ எழுதுறதெல்லாம் பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு ஸ்பெல்லிங் என் ஜே ஓ ஐ இ டி, இப்படி ஒரு ஸ்பெல்லிங் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி 3 வவல் ஒன்னா எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? இங்கிலீஷ்ல 3 வவல் இந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா? இது ஜே, ஓகேயா? இப்படி பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது ஸ்பெல்லிங்க என்ஜாய்டுன்னு? தப்பு. இது வந்து கண்டிப்பாக தப்பான ஸ்பெல்லிங். ஏன்னா இங்க ஆல்ரெடி வவல் வந்ததுனால இந்த ஒய்யை நம்ம நீக்க கூடாது. அப்படியே ஓஒய்யே எழுதிட்டு இத இடி எழுதணும். ஆனா நம்ம போனிக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஓஐன்றது ஆய் என்ற சத்தத்தை கொடுக்குது. சோ ஆய் என்ற சத்தத்தை லாஸ்ட்ல வந்தா நம்ம ஓஒய் எழுதுவோம். கரெக்டா? சோ இந்த ஆய் என்ற சத்தம் வந்து உங்களுக்கு அதை பிரிச்சு எழுத முடியாது. சோ அதனால ஆய் அப்படின்னு வந்தா நீங்க அப்படியே ஆயோட இடியா ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம போனிக்ஸ்ல இதை படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஏஐ நடுவுல ஸ்டார்டிங்ல ஏ என்ற சத்தம் வந்தா இதை எழுதணும். கடைசியாக வந்தா ஏ வை அப்படின்னு எழுதணும். நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா உங்க எல்லோருக்கும்? அதனாலதான் நம்ம இந்த வவலோட வை வரும்போது அதை நம்ம பிரிக்க கூடாது. ஏன்னா அது ஒரு டயக்ராஃப். ஓகேயா? நம்ம அந்த டயக்ராஃப பிரிச்சு எழுதக்கூடாது. நம்ம அதை அப்படியே எழுதிட்டு இடிய சேர்த்துடணும். இஸ் இட் கிளியர்? நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஒய்க்கு முன்ப வவல் வர்றது அது வந்து ஒரு டயக்ராஃப். ஆய்ன்றது ஓட வரும்போது ஆய், ஏயோட வரும்போது ஏ. அதனால நம்ம ஈடிய அப்படியே சேர்த்து எழுதிடணும். நம்ம மின்ப வந்து கான்சனன்ட் வரும்போது கட் பண்ணி ஐ எழுதுறோம்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேயா? இது கூட நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் லாஜிக் அதுக்கு பின்னாடி ஏன் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷ்ல இந்த மாதிரி 3 வவல் எல்லாம் சேர்ந்து நீங்க வேர்ட்ஸ் பார்த்திருக்கவே முடியாது. ஓகேங்களா? ஓ ஐ இ அப்படின்னு ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்கா அந்த வேர்டுக்கு? இல்லவே இல்லை. ஓகே, ரைட். ஸோ நம்ம ஆன்சர்ஸ் எழுதிடலாமா? ஸோ என்ஜாய்டுன்றது இதுதான் நம்ம இங்க. அதனாலதான் அப்படியே என்ஜாய்ன்றதை எழுதி அதோட ஈடிய கூட்டிக்கிறோம். என்ஜாய்டு. இங்கேயும் அப்படிதான் பிளே என்ற ஸ்பெல்லிங் அப்படியே எழுதி ஈடிய கூட்டிக்கிறோம். இஸ் இட் கிளியர்? ஸோ என்ஜாய்டு, பிளேடு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு போர்ட்ல இந்த ஒரு சார்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம 4 ரூல்ஸ் பார்த்துட்டோம். நம்ம ரீகேப் பண்றதுக்கு யாரெல்லாம் எழுதலையோ நீங்க இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரூல் நம்பர் 1ன்றது இங்க வேணா எழுதிக்கோங்க. இங்க 1 என்ற நம்பர் மிஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு எழுதணும்னா இங்க ரூல் நம்பர் 1ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ரூல் நம்பர் 1. ஓகே, எழுதிக்கிட்டீங்களா? ரூல் நம்பர் 1ல ஈல முடிஞ்சா வேர்பு நீங்க வெறும்னே டி ஆட் பண்ணி அரைவ்டு, டான்ஸ்ட் அப்படி எழுதிடணும். ரூல் நம்பர் 2ல வவல் எங்க இருக்குன்னு பார்க்கணும். 1 2 வந்தா அந்த கான்சனண்ட்டை டபுள் பண்ணி எழுதணும். ரூல் நம்பர் 3ல ஒய்ல முடிஞ்சா அந்த வேர்பு, அந்த வினைச்சொல் ஒய்ல முடிஞ்சா நீங்க ஐஇடி எழுதணும்.
அந்த ஒய்க்கு பதிலா ஐஇடி எழுதணும். ரூல் நம்பர் 4 என்னன்னா, உங்களுக்கு வெறும் ஐல முடிஞ்சு அதுக்கு முன்பு வவல் வந்தா நீங்கள் அந்த ஒய்யை நீக்க வேண்டாம், அப்படியே இடி எழுதணும். இந்த 4 ரூல் பாஸ்ட் டென்ஸ்ல ஆக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் பேர் வந்து இதுக்கு ரெகுலர் வேர்ப்ஸ். ஏன் இதுக்கு ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு பெயர்? ஏன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த முதல்ல இருக்கிற ரூட் வேர்போட ஸ்பெல்லிங் இருக்கு. அதோட வெறுமனே நம்ம டி சேர்க்கிறோம், இல்லாட்டி இடி சேர்க்கிறோம். ஸோ சேம் ஸ்பெல்லிங் இஸ் தேர். சில ஸ்பெல்லிங் ரூல்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ரைட். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ பார்க்க போறோம். இப்ப இந்த ரெகுலர் வேர்ப்ஸ்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நான் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு போறேன். ஓகேங்களா? போலாமா? போலாமா? எஸ். ஆல் ரைட். ஸோ we shall go to the irregular verbs. இப்ப irregular verbs அது பெயர்லயே அதுக்கு ஆன்சர் இருக்கு பாருங்க. அந்த பெயர்லயே அதுக்கு ஆன்சர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதோட இர்ரெகுலர்னா அது வந்து எந்த ஒரு ரூலும் அதுக்கு இல்ல. அது வந்து நம்ம அப்படியே என்டையர் ஸ்பெல்லிங்கே மாறும். அதுக்கு அந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த டபுளிங் ரூல் எல்லா வேர்புக்கும் அப்ளை ஆகுதான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமா? நம்ம டபுளிங் ரூல் பார்க்கலாமா? இங்க பாருங்க. இப்போ ஸ்டாப்ட். இங்க 1 2 வருது, அதனால 1 2 டபுள் ஐ டூ. அதனால இங்க ஒரு டபுள் பி எழுதி தான் இடிய ஜாயின் பண்ணணும். அதனால ஏ ஆப்ஷன் தான் இங்க கரெக்டான ஆன்சர். பி ஆப்ஷன்ல பாருங்க வெறும் பி தான் இருக்கு, அதனால அது தவறான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை வந்து டிக் பண்ணிடலாமா? இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டு வரும்போது நீங்க இந்த டபுளிங் ரூல் அப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக சொல்லுங்க, நீங்க எது கரெக்ட்னு. குவிட்டிங் என்ற ஸ்பெல்லிங் எது கரெக்ட்? ஏயா பியா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, நான் கிளிக் பண்றேன். ஓகே, நம்ம டபுளிங் ரூல் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? வவல் இங்க இருக்கு, கவுண்ட் பண்றேன். 1 2 வருது. 2 வந்தா என்ன பண்ணணும்? இந்த டீயை டபுள் பண்ணி தான் எழுதணும். ஸோ எங்க டபுள் இருக்கு? இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங், இது ராங். ஓகேங்களா? புரியுதா? ஸோ நம்ம கிளிக் பண்ணலாமா? ஸோ நீங்களே பாருங்க, எல்லாத்துலயும் அப்ளை ஆகுதா இல்லையான்றது நீங்களே பாருங்க. இப்போ சிங்கிங் 1 2 3. இப்போ 3 வந்துடுச்சா? அப்போ 3 வந்தா டபுள் பண்ணணுமா? இங்க பண்ணக்கூடாது. அதை வெறும்னே ஐஎன்ஜி. இப்போ நீங்க கேட்கலாம், மிஸ் நாங்க பாஸ்ட் டென்ஸ் தானே சொன்னீங்க, இப்போ என்ன ஐஎன்ஜி எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு. அப்படின்னா இந்த எந்த ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணும் போது ஐஎன்ஜி ஆட் பண்றதோ, இஎஸ் ஆட் பண்றதோ, இடி ஆட் பண்றதோ, எந்த ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணாலும் இந்த ரூல் தான், டபுளிங் ரூலை நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? சிங்க் சிங்கிங். ஸோ இங்க வந்து டபுள் பண்ணக்கூடாது. ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் ராங். இந்த பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா நம்ம இங்க 1 2 3 வரதுனால இந்த கேயை நான் டபுள் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெல்லிங் ரூல் எல்லாம் நீங்க நல்லபடி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்ஸ்ல படிக்கவோ எழுதவோ தப்பு வராது. அடுத்ததாக இங்க பாருங்க, ஏல இருந்து கவுண்ட் பண்ணனா இங்க 1 2 வருது. 1 2 டபுள் ஐ டூ, அதனால டபுள் பி எழுதணும். ரன் ரன்னர் 1 2 டபுள் ஐ டூ. 1 2 டபுள் ஐ டூ. பிகின். ஸோ இங்கேயும் பாருங்க 1 2 டபுள் ஐ டூ. ஸோ இந்த வவல் வந்து இந்த எண்டில் இருக்கதான் பார்க்கணும், இங்கேருந்து பார்க்க கூடாது. நான் மிஸ் இங்கேருந்து பார்த்தேன் 1 2 3 4 அப்படி வருதுன்னு. ஆஹா, இந்த லாஸ்டா முடியிற கான்சன்ட் முன்னாடி வவலை பார்த்தா 1 2 டபுள் ஐ டூ. அதனால தான் இந்த ஸ்பெல்லிங் தான் கரெக்ட், டபுள் என் பண்ணணும். பிளான்டட். ஸோ இங்க பாருங்க 1 2 3 no doubling I do. லாஸ்ட் ஒன் இதோ நான் பண்ணி காமிச்சிட்டேன் ஆல்ரெடி. லுக்ட் 1 2 3 no doubling I do.
ஓகேங்களா? ஸோ டப்ளிங் ரூலும் இன்னொரு வாட்டி வேற வேற வேர்ட்ஸ் வச்சு பார்த்துட்டோம். நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கறதா இருந்தா பார்த்துக்கோங்க. ஆல்ரைட், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாப்ட், குவிட்டிங், சிங்கிங், ஃபிளாப்ட். இந்த வேர்ட்ஸ் எல்லோரும் யாருமே எல்லோரும் கூட்டி படிக்க முடியும். ஸ்டாப்டு, ஸ்டாப்டு, குவிட், குவிட், இங்கு ஐஎன்ஜி கூட ஒரு டயக்ராஃப்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்க், சிங்க், இங், ஃபிளாப்டு, ஃபிளாப்டு. பாத்தீங்களா, எல்லா வேர்ட்ஸும் உங்களால கூட்டி படிக்க முடியுது. ரன்னர், ரன்னர், எக்னிங், பிக்னிங், planted, டபுள் ஓ வந்து ஊ, ரெண்டு ஊவும் சொல்லி கொடுத்துருக்கேன். தமிழ்ல எப்படி ஊ இருக்கோ இங்கிலீஷ்லயும் ஊ இருக்கு. இது லுக்ட், அதனால வெறும்னே ஊ கிடையாது, அந்த மூணுல வர ஊ கிடையாது, இது சின்ன ஊ. லுக்ட், லுக்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ நீங்க நல்லபடி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம வந்து போர்டில் வந்து சில ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு திருப்பி நான் ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டீஸ்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரெகுலர் வேர்ப்ஸுக்கு நம்ம 4 ரூல் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஒன்னு டி சேருது, ஒன்னு இடி சேருது, இன்னொன்னு வந்து ஒய்ல எண்ட் ஆவறது. என்ஜாய்ல பார்த்தோம், என்ஜாய்டு. இதே மாதிரி ட்ரைன்னு, ட்ரைடு. இங்க ஏன் ஐ எழுதுனேன்? ஏன்னா இங்க ஒய்க்கு முன்னாடி ஆர் வந்தது, அதனால இங்க ஐ எழுதுனேன், ட்ரைடு. ஸோ வவல், ஒய்க்கு முன்ப வவல் வந்தா என்ன எதுவும் செய்யக்கூடாது, இடியை ஆட் பண்ணணும். ஒய்க்கு முன்ப கான்சனன்ட் வந்தா அந்த ஒய்யை எடுத்து அதுக்கு பதிலா ஐ எழுதணும், ட்ரைடு. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ரூல்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இதுதான் வந்து இதெல்லாம் தான் ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்ன? சேம் ஸ்பெல்லிங் அப்படியே எழுதணும், இடியை ஜாயின் பண்றோம், அது இந்த ரூல்ஸை பொறுத்து, வேர்ட்ஸை பொறுத்தபடி பண்றோம். இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்ன? மொத்தம் ஸ்பெல்லிங்கே சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஈட், ஏட், ஈட்டன். பாருங்க, 3. இதுதான் verb 1, verb 2, verb 3. ஓகேங்களா? ரைட். சோ verb 1, verb 2, verb 3ல மூணுத்துலயும் ஸ்பெல்லிங்கே மாறுது. அதனாலதான் அதுக்கு பெயர் வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்றது நம்ம அழைப்போம். ஓகேங்களா? சோ இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 குரூப்ஸ்ல இருக்கு. இப்போ இங்க எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த 4 குரூப்ஸ்ல இருக்கு. அதாவது அது பேஸ் ஃபார்ம், அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல இருக்கும் போது அது இப்படி லெட். பாஸ் சிம்பிள்ல வரும்போதும் லெட்டா தான் இருக்கும், பாஸ் பார்ட்டிசிபிள்ல வரும்போதும் லெட்டா தான் இருக்கும். அதாவது நான் வந்து இந்த வேர்ட்ஸை வந்து பாஸ் சிம்பிள், பாஸ் பார்ட்டிசிபிள்ன்றது நீங்க பயப்படாதீங்க. அதை நான் டென்ஸ்ல வரும்போது உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன். பட் நீங்க வந்து நீங்க சின்ன வயசுல படிப்பீங்களா, ரைட் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப், லெட்டுக்கு லெட்டாவே எழுதுவீங்க. ஓகேங்களா? அதனாலதான் அதுக்கு V1, V2, V3 ஃபார்ம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதுக்கு ஏன் இந்த பெயர் பாஸ் பார்ட்டிசிபிள், பாஸ் சிம்பிள்ன்றது அது அப்புறமா சொல்லித்தரேன். ஓகேங்களா? சோ பிரசன்ட் ஃபார்ம்ல, பாஸ்ட் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு, V3 வந்து பாஸ் பார்ட்டிசிபிள். அப்புறம் குரூப் 2ல பாத்தீங்கன்னா இங்க V2ம் V3யும் சேம் ஸ்பெல்லிங்கா இருக்கும், ஆனா V1ல வேற மாதிரி இருக்கும். கீப், கெப்ட், கெப்ட். ஓகேங்களா? இன்னொரு வேற விதம் எப்படின்னா V1லயும் V3லயும் சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், V2ல வித்தியாசமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இத வந்து நானா குரூப் பண்ணியிருக்கேன். இதுதான் இது இப்படி இருந்தா இது குரூப் 1 பேரு, இப்படி இருந்தா இது குரூப் 2, அப்படி கிடையாது. இதுக்கு நான் சும்மா குரூப்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வரத்துக்கு இந்த மாதிரி இருக்கு வேர்ப்ஸ். ஓகேங்களா? சோ கம், கேம், கம். இது பாருங்க, பிரேக், ப்ரோக், broken. இப்ப இந்த ஈட் வந்து இந்த ஈட், ஏட், ஈட்டன் வந்து இந்த குரூப் 4ல தான் வரும். ஏன்னா 3 ஸ்பெல்லிங்கும் வித்தியாசமா இருக்கு பாருங்க. பேஸ் ஃபார்ம்ல வித்தியாசமா இருக்கு, பாஸ் சிம்பிள்லயும் வித்தியாசமா இருக்கு, பாஸ் பார்ட்டிசிபிள்லயும் வித்தியாசமா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன கேட்கலாம், மிஸ் நான் எப்படி மிஸ் ஞாபகம் வைக்கட்டும்? இது கம் வந்தா கேம் வரும், கேம் வந்தா இந்த பாஸ் பார்ட்டிசிபிள்ல திருப்பி கம் வரும், எப்படி மிஸ் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுனா இது வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இந்த ரெகுலர் வேர்ப்ஸ்ல
ரூல்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். நான் இடி ஆட் பண்ணணுமா, ஐஇடி ஆட் பண்ணணுமா, அதெல்லாமே உங்களுக்கு அந்த வேர்டை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஆனா இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நானு சில வேர்ட்ஸ் இங்க நான் வச்சிருக்கேன். அதை நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க. ஹர்ட் ஹர்ட் ஹர்ட், ஹர்ட்டிங், ஹர்ட்ஸ். இந்த V1 பிளஸ் ஐஎன்ஜி, இந்த V1 இருக்கு இல்லையா, அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணும் போது நீங்க என்ன, இங்கேயும் வந்து அந்த 1 2 டபுளிங் ரூல் ஃபாலோ ஆகும். இங்க பாருங்க, 1 2 டபுள் ஐ டூ, டி டபுள் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க 1 2 3, இந்த டீயை நான் டபுள் பண்ணல பாருங்க, காஸ்டிங். இங்கேயும் பாருங்க 1 2 3, நோ டபுளிங் ஐ டூ. ஓகேங்களா? ஸோ இந்த ஐஎன்ஜி எல்லாம் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு நீங்க பார்க்கணும் தட் அந்த டபுளிங் ரூல் இங்கேயும் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் V1 V2 V3 V4 V4 V5 கூட சில பேர் சொல்லி தருவாங்க. அப்படி இல்லாட்டி V1 பிளஸ் ஐஎன்ஜி V பிளஸ் இஎஸ் ஆர் எஸ். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல நான் சொன்னேன் இல்லையா, சேம் ஸ்பெல்லிங்கா இருக்கும். பாருங்க எல்லா இடத்துலயும் சேம் ஸ்பெல்லிங்கா இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் ஃபார்ம்ஸோட வேர்ப்ஸ் பாக்குறீங்களா? செகண்ட் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு இடத்துல இங்க பாருங்க, ஒரு இடத்துல மட்டும் சேமா இருக்கு, மத்த ரெண்டு இடத்துல மத்த ரெண்டு இடத்துல சேமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ். பிரிங், brought, brought, buy, bought, bought, have, had, find, found, send, sent, win, won, teach, taught. இதெல்லாம் ஈஸி. ஏன்னா இந்த V1 ஓட ஐஎன்ஜி அப்படியே ஆட் பண்றோம், இந்த V1 ஓட இந்த எஸ்ஏஇஎஸ் ஆட் பண்றோம். ஓகேங்களா? சோ இதுதான் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது. அடுத்தது குரூப் 3ல இருக்கிறது இந்த கம், கேம், கம். இதுவும் சேமா இருக்கு பாருங்க. ரன், ரன், பிகம், பிகேம். இந்த லாஸ்ட் ஒன் எல்லாமே வித்தியாசமா இருக்கு பாருங்க. ட்ரிங்க், ட்ரங்க், பிரேக், broken, began, began, drive, drove, driven, choose, chose, chosen. இது எல்லாமே ஈஸி. ஏன்னா சேம் V1 எழுதிட்டு அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். டபுளிங் ரூல் மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுவும் பாருங்க, இந்த சேம் V1 எழுதி அதோட எஸ் இல்ல இஎஸ் ஆட் பண்ணணும். கிளியரா? இது எல்லாம் சின்ன வயசுல நீங்க கத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எப்போ உங்களுக்கு எஸ் எழுதணும், எப்போ இஎஸ் எழுதணும்ன்றது நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம்னு நான் நம்புறேன். தெரிஞ்சிருக்கு இல்லாதவங்க இது நான் இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதுக்கும் நான் ஒரு ரூல் எழுதி வச்சிருக்கேன். பட் இன்னைக்கு நான் அதை பேசினேன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் அடுத்த உங்களுக்கு தெரியாதுன்னா நான் சொல்லுங்க. நான் இந்த எஸ் எப்போ எழுதணும், இஎஸ் எப்போ எழுதணும்ன்றது அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இர்ரெகுலர் வேர்ப்ஸுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். த ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ட்ராங்கு, அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரும்போது ட்ரங்கு அப்படின்னு மனப்பாடம் தான் பண்ணணும். ஸோ எந்தெல்லாம் காமன் வேர்ப்ஸ் இருக்குமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சார்ட்ல இப்ப எழுதி உங்களுக்கு நிறைய வேர்ப்ஸ் நான் காமிச்சிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஓகேங்களா? Yes, can we do an activity? So நம்ம இப்ப நான் சொன்ன மாதிரி verb 1, verb 2, verb 3, verb 4, verb 5 இருக்கு. So நான் வந்து இங்க verb 1 என்னெல்லாம் இருக்கோ நான் இங்க எழுதி வைக்கிறேன். நீங்க அதோட verb 2 ஃபார்ம் என்ன, verb 3 என்ன verb அப்படின்னு சொல்லுங்க எனக்கு. முதல்ல see. ஓகேங்களா? அடுத்தது give. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. நான் இங்க எழுதி வைக்கிறேன். நீங்க வந்து அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்க அதோட ஆன்சர் என்னதுன்னு.
சீக். கேரி. இன்னும் ஒரு வேர்பு. எந்த வேர்ப் அது? லீவ். இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க. இது வந்து செகண்ட் ஃபார்ம்ல சியோட செகண்ட் ஃபார்ம் என்னது? சி வந்து என்னது? சா. சி. மொத்தம் ஸ்பெல்லிங்கே மாறுது பாருங்க. சி, சா. தேர்ட் ஃபார்ம்ல என்னது? சீன். எங்க இருக்கு சீன்? ஐஎன்ஜி ஃபார்ம்ல சி ஃபர்ஸ்ட் இந்த V1 சேம் ஸ்பெல்லிங் சி சி எழுதிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இங்க இருக்கு சீயிங். அப்புறம் இங்க வந்து எஸ் மட்டும் ஜாயின் பண்ணணும். சேம் ஸ்பெல்லிங் எழுதிட்டு எஸ் மட்டும் எழுதணும். சீஸ். ஓகேங்களா? இப்ப கிவ்வுக்கு வந்து செகண்ட் ஃபார்ம் என்னது? கேவ். எங்க இருக்கு கேவ்? இங்க இருக்கு கேவ். இங்க என்ன வரும்? கிவன். இங்க என்ன வரும்? கிவிங். ஐஎன்ஜி. அடுத்தது இங்க என்ன வரும்? கிவ்ஸ். இப்ப சீக். சீக்கோட செகண்ட் ஃபார்ம் என்ன தெரியுமா? சாட். சாட். He sought permission to go to the movie. சீக்னா நான் வந்து யாருக்கிட்டயாவது ஒரு பெர்மிஷன் வாங்குறேன், ஏதாவது ஒரு வேலை பண்றதுக்கு, இல்ல மூவிக்கு போறதுக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட மூவிக்கு போகணும். உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க என்ன பர்மிஷன் வாங்குவீங்க இல்லையா? அப்ப நீங்க இப்படி சொல்லலாம். I sought permission from my mother to go to the movie. I he is he திருப்பி தேர்ட் ஃபார்ம்லயும் sought அப்படிதான் வரும். எங்க இருக்கு sought? அங்க இருக்கு. இங்க seeking. He is seeking permission to go with his friends. Okay, seeking. இங்க seeks. இப்போ கேரி இது பார்த்தோம் இல்லையா? Y வந்துட்டாலே Yக்கு முன்பு யாரு இருக்கான்னு பார்க்கணும். கான்சனன்ட் இருந்தா அதை எடுத்துட்டு Y எடுத்துட்டு ஐடி எழுதணும். அதனால கேரிட். கேரிட். இந்த டாட் நான் சும்மா போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஆக்டிவிட்டியில சேம் ஆப்ஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால நான் சும்மா ஒரு என்ன சொல்றது அந்த ப்ரோக்ராம என்ன சொல்றது டாட்ஜ் பண்றதுக்காக நான் இங்க சும்மா ஒரு டாட் போட்டிருக்கேன். நீங்க போட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ கேரிங் சேம் ஆப்ஷன் அக்செப்ட் பண்ணிக்காதது. ஐஎன்ஜி ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அந்த கேரி எழுதிட்டு ஐஎன்ஜி எழுதிடணும். அதுக்கப்புறம் கேரிஸ் பண்ணியாச்சா? இங்க பாருங்க லீவ். லீவ்னா லெஃப்ட். இந்த லெஃப்ட் ரைட் கிடையாது. இங்க லெஃப்ட் நான் என்ன அர்த்தம்னா அவர் கிளம்பி போயிட்டாரு, இல்ல அவள் கிளம்பி போயிட்டாங்க. ஷீ லெஃப்ட் த மீட்டிங். அவள் மீட்டிங் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் பாஸ்ட் டென்ஸோட லீவோட பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட். ஓகேங்களா? லெஃப்ட். இங்கேயும் லெஃப்ட். லீவிங். லீவ்ஸ். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? ரைட். லீவ்ஸ். சோ நீங்க என்ன இங்க கேள்வி கேட்கலாமே. நீங்க என்ன தப்பு இல்லையே. இங்க மிஸ் நீங்க தானே சொன்னீங்க மிஸ் ஒய் வந்தா அதுக்கு முன்பு கான்சனன்ட் வந்தா கட் பண்ணி ஐஇடி எழுதணும்னு. ஏன் மிஸ் இங்க மட்டும் கட் பண்ணி ஐ எழுதல? ஏன்னா இங்க டபுள் ஐ போட முடியாது இல்ல நம்மளால. ஐஎன்ஜி தானே ஆட் பண்றோம். அதனாலதான் கேரி எழுதிட்டு ஐஎன்ஜி எழுதணும். ஓகேங்களா? ரைட். சோ நம்ம ஆன்சர்ஸ் சப்மிட் பண்ணலாமா? வெரி குட். நான் ஆன்சர்ஸ் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். யாரெல்லாம் எழுதலையோ இன்னொரு வாட்டி எழுதிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா பேஸ் ஃபார்ம். சி வந்து அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து சா. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து சீன். நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது சேம் ஸ்பெல்லிங் வெர்ப் ஒன்னோட சேம் ஸ்பெல்லிங் எழுதிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணி எழுதுறோம். ஓகேங்களா? எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. நான் அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போறேன். சோ இன்னைக்கு நம்ம வினைச்சொல் என்றது
உங்களுக்கு ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குன்னு நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுலயே ரெகுலர்ல உங்களுக்கு சில இடி ஆட் பண்ணும் போது எப்படியெல்லாம் உங்களுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்ன்றது நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்லயே வந்து குரூப்ஸ் இருக்கு, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ன்னு. அது நம்ம வசதிக்காக நான் குரூப்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. தட் சில டைம் எல்லா இடத்துலயும் பாஸ் சிம்பிள்லயும் பாஸ் பார்ட்டிசிபிள்லயும் சேம் ஸ்பெல்லிங்கா வரும். சில வேர்ப்ஸ் வந்து ஏதா 2 இடத்துல சேமா இருக்கும், சில வேர்ப்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் டிஃப்ரெண்டாவும் இருக்கும். அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? எஸ். இது எழுதி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப இதை அரேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம். எது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், எது செகண்ட் ஃபார்ம்? இப்ப இது பாருங்க, இது வந்து ரெண்டு இடத்துல சேமா இருக்கு. ஸோ இது கேட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். கேட்ச், காட், காட். இது இர்ரெகுலர் வேர்ப், ஏன்னா ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கு, இடி ஆட் பண்ணல அதுக்கு. இது வந்து சூஸ், சூஸ், சோஸ், chosen. இதுதான் ஆர்டர். இது V1, V2, V3. ஓகேங்களா? இது எப்படின்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இது V1, இது V2, இது V3. புரியுதா உங்க எல்லாருக்கும்? சோ நம்ம இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். முன்பு இருக்கிறதும் எழுதலைன்னா எழுதிக்கோங்க. கேட்ச், காட், காட். அடுத்ததாக இதை அரேஞ்ச் பண்ணணும். நான் ஆல்ரெடி இதை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கம், கேம், கம். எழுதணும்னா எழுதிக்கோங்க. கம், கேம், கம். V1ல கம், V2லயும் கேம், V3லயும் சேம் கம் தான் வரும். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் குரூப் நான் காமிச்சேன் இல்லையா, சேமா இருக்கு பாருங்க, எல்லா இடத்துலயும் சேம் ஸ்பெல்லிங் தான். காஸ்ட், காஸ்ட், காஸ்ட். கட், கட், கட். புட், புட், புட். பாருங்க, கட், கட், கட். இப்போ இது என்னது? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து டூ, செகண்ட் ஃபார்ம் வந்து டிட், தேர்ட் ஃபார்ம் வந்து டன். டூ, டிட், டன். ஓகே. Do your homework. He did his homework. I have done my homework. ஓகேங்களா? Deal. Deal, dealt, dealt. Dig, dug, dug. ஓகே, புரியுதாங்களா உங்களுக்கு? Dig, dug, dug. Digனா தோன்றது. Dream, dream, dreamt, dreamt. Draw, drew, drawn. இது வந்து எல்லா ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. Draw, drew, drawn. ரைட்? பார்த்துட்டீங்களா எல்லாமே? ரைட். We have still more time. உங்க யாருக்காவது இதை திருப்பி காமிக்கணும்னா சொல்லுங்க, இல்லாட்டி we can go for another activity. இப்போ ஒரு சின்ன MCQ மாதிரி வைப்போமா? உங்களுக்கு தெரியுதான்னு நம்ம பார்ப்போமா? ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் மட்டுமே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம படிச்சதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நீங்க பாருங்க. ஐடென்டிஃபை த பாஸ்ட் சிம்பிள் V2 ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் bring. bring என்ற வேர்புக்கு நீங்கள் அதோட V2 ஃபார்ம் என்ன அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. brought-ஆ, brings-ஆ, bought-ஆ? நீங்க முதல்ல ஆன்சர் எழுதிக்கோங்க. நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமாக நான் வந்து உங்களுக்கு
ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்றேன். ஓகேங்களா? ஐடென்டிஃபை த பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb felt. இந்த ஃபெல்ட்டோட பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb என்னது? ஃபீலா, ஃபெல்ட்டா, ஃபீல்ஸா? எழுதியாச்சுன்னா சொல்லுங்க. அடுத்ததுக்கு போலாமா? ஐடென்டிஃபை த V3 ஃபார்ம் ஆஃப் த verb become. V3 ஃபார்ம். ஸோ எந்த ஃபார்ம் நான் கேட்குறாங்கன்றதை நீங்க கவனமாக பார்க்கணும். V1 கேட்குறாங்களா, V2 கேட்குறாங்களா, V3 கேட்குறாங்களா? V1 என்னது? present. V2 என்னது? past simple. V3 என்னது? past participle. ஓகேங்களா? become, became, become, becomes. Fourth one, identify the V2 form of the verb do. Identify the V2 form of the verb do. Done, does, did. Identify the V3 form of the verb put. Put-ஓட V3 form என்னது? Puttada, putta, putsa. Done? Right. நம்ம ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாமா? வெரி குட். எல்லோரும் அழகா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ஐடென்டிஃபை த V1 past simple, V2 அதாவது V2 ஃபார்ம் ஆஃப் த verb bring. அப்ப என்னது? bring, brought. இங்க பாருங்க நிறைய பேரு நான் இங்க எழுதி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, buy ஓட past tense வந்து bought. பைனா வாங்குறது, வாங்குறது அது வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றதுதான் பாட். ஓகேங்களா? இங்க இன்னொன்னு பாருங்க, இங்க எழுதுறேன். பிரிங், பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து brought. ஓகேங்களா? BROUGHT. அந்த GHTன்றதெல்லாம் ஃபானிக்ஸ்ல நான் இன்னும் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன் இருப்பாங்க. பை இந்த ப்ராட்டுக்கும் பாட்டுக்கும் இந்த ஒரு ஆர் அந்த சவுண்ட் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ நீங்க ஞாபகம் எப்படி வச்சுப்பீங்க? இந்த இங்க பாருங்க, இந்த பிரிங்ல இந்த இருக்கா, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிங்ல brought அப்படின்னு. ஸோ பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் V2 ஃபார்ம் வந்து brought. பாட் கிடையாது, இது கிடையாது. ஓகேங்களா? இது வந்து பையோட பாஸ்ட் டென்ஸ் இங்க எழுதி இருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம வந்து ஆன்சரை கிளிக் பண்ணிடலாமா? ஸோ நம்ம வந்து பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து brought. Now, identify the base form of the verb felt. இப்போ felt வந்து V2 ஃபார்ம்ல இருக்கு. feel தான் அதோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? அதனால அதுக்கு பெயர் வந்து பேஸ் ஃபார்ம் அல்லது ரூட் ஃபார்ம்னு கூட, ரூட் வேர்ப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபீலோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபீல் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ஃபெல்ட் தான் செகண்ட் ஃபார்ம். ஐடென்டிஃபை த V3 ஃபார்ம்னா பிகம் ஓடுது என்னது? பிகம் தான் வரும். சேம் பிகம் தான். பிகேம் வந்து செகண்ட் ஃபார்ம். ஸோ நம்மளுக்கு V3 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கவனமா கொஸ்டின் பாருங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கேட்டிருக்காங்க. V2 ஃபார்ம் ஆஃப் த verb do. V2 கேட்டிருக்காங்க. V1 V3 இல்ல, V3 கேட்டிருந்தா நம்ம டன்னு நம்ம போடலாம். பட் V2 past tense கேட்டிருக்காங்க. do வந்து did. He did his homework. The last one,
ஐடென்டிஃபை த V3 ஃபார்ம் ஆஃப் த verb put. புட்டடெல்லாம் வராது. புட்டு தான், கட்டு தான், காஸ்ட் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குரூப்ல காமிச்சேன்ல நிறைய verbs. ஸோ புட்டு தான் வரும். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வேர்ப்ஸோட ஃபார்ம்ஸ், ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ஃபார்ம்ஸ், அதை எப்படி வந்து எழுதணும் அப்படின்றது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் brought, செகண்ட் ஆன்சர் feel, தேர்ட் ஒன் become, ஃபோர்த் ஒன் did, and the last one is put. ஸோ இதோட என் கிளாஸை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.